எக்கு வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் எக்கு பெப்பர் மசாலா பண்ண போகிறோம். ஸோ இது சாதம், சப்பாத்தி, தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு ஃப்ரை பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 கட் பண்ண ஆனியன், கருவேப்பிலை, உப்பு ஆட் பண்ணி இதை வதக்கிக்கோங்க. ஸோ அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதங்கினதும் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கறி மசாலா, கரம் மசாலா, பெப்பர் பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை கப் வாட்ரு, தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி மூடி வச்சு இதனுடைய பச்சை வாசனை போகிற வரையிலும் கொதிக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இது போல் கேப் விட்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஒரு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. ஸோ முட்டையை மெதுவாக அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. எல்லா முட்டையும் திருப்பி போட்டுட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. ஸோ எக்கு நல்லா வெந்ததும் கட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக கட் பண்ண கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிட்டா டேஸ்ட்டான எக்கு பெப்பர் மசாலா ரெடி. இது போல் ரெசிபிக்கு நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.